தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். வள்ளுவனின் வாக்குக்கிணங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற இந்த சுத்த தேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் 2 விதமான பிறப்பை எடுத்திருக்க வேண்டும். ஒன்று, இறைவனுடைய அருளால் இந்த பிறப்பானது அமைந்து இருக்கும். எடுத்துக்காட்டாக ஞானபீதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர், அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் அவர்கள், நம்ம அகஸ்தியர், திருமூலர், இப்படியான சித்த பெருமக்கள், தாயுமானவ சுவாமிகள், இந்த ருத்ரானந்தனன் உள்பட இது அருளால் கிடைக்கப்பெற்ற அரிய பிறப்பு. இது இன்னும் ஒரு பிறப்பு. இந்த ஜென்மத்தில் இறைவனுடைய அருளை வரவைத்துக் கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் முன்னமே அந்த இறைவனுடைய அருளை பெற்று கொண்டதின் பயனால் முழுமையாக தீர்த்து கொள்வதற்கு இப்பிறப்பை எடுத்திருக்கின்றோம். அதுதான் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபினருள் நானும் ஒருவனே என்று சொல்ல காரணம். சரிங்களா? அதே போல முயற்சி மெய்வருத்த கூலி தரும். அப்போ முயற்சி செய்யணும். சரிங்களா? முயற்சி செய்யணும். முயற்சி செய்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டால் நீங்கள் விதையாக மாற்றப்படுகின்றீர்கள், வித்தாக மாற்றப்படுகின்றீர்கள், பரிணாம வளர்ச்சி பெறுகின்றீர்கள். இந்த பரிணாம வளர்ச்சி டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் நிறைய இருக்கு. அதுதான் மணிப்பூரகம். இந்த மனம் மணியாக பூரிக்க வேண்டும் என்றால், சுத்த தேக பெற வேண்டும் என்றால், இப்பொழுதே நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் அதுக்கான தகுதி உடையவர்களாக ஆகிட்டா அடுத்த ஜென்மம்னு ஒன்று வரும். அதுலேயும் மனித பிறப்பாகவே பிறப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் தான் ஒரு சிவானந்த பரமஹம்சர், நீங்கள் தான் ஒரு வள்ளல் பெருமான். இந்த உடலை எங்கிருந்து பெற்றீர்களோ அதுவாகவே மாற்றி விடுவீர்கள். இந்த உயிரையும் இந்த உடலையும் எங்கிருந்து பெற்றீர்களோ அதுவாக மாற்றியிருப்பேன். அப்போ நமக்கு கரண அறிவு, புலனறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு என்ற 3 அறிவும் பெற்று இருப்போம். சரிங்களா? அப்போது நமக்கு இந்த மூக்கில், வெளி மூக்கில் ஓடுது இல்லையா, இந்த சஞ்சலம், இதுதான் மனம். அந்த காற்று இந்த மூக்கில் ஓடுது பாருங்கள், இந்த நாசி துவாரங்களில், அதுதான் மனம். மனம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுவாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அப்பொழுது உங்களுடைய அண்ணாக்குக்கு பின்புறமாக இருக்கின்ற அந்த குய்யம், குதம் என்று சொல்லக்கூடிய துவாரங்கள் வழியாக சுவாசமானது நுரையீரலிருந்து மேல்முகமாக உங்களுக்கு மேலே சென்று வரும். அந்த சுவாசத்தின் பேரு ஜீவ அறிவு. ஆன்ம அறிவு என்பது உங்களுடைய சுவாசமானது முதுகு தண்டின் வழியாக, முடிச்செலும்பு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மார்புக்கு பின்புறமாக முதுகெலும்பு இருக்கு இல்லையா, கீழிருந்து தலை வரைக்கும், அப்படியே அதன் வழியாக உங்களுடைய தலைக்கு சுவாசமானது நடைபெற்றால் உங்களுக்கு ஆன்ம அறிவு வேலை செய்கிறது என்று அர்த்தம். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த 3 நிலைகளும் வாய்க்கும். என்னது? இது இறந்த காலம். இந்த அறிவு எப்போ வரும்? ஆம், இது இறந்த காலம், இது நிகழ்காலம். இப்பொழுது நம்ம அனுபவிப்பது நிகழ்காலம். அதாவது இது நடந்து முடிந்தது இறந்த காலமும், நடக்க இருப்பது எதிர்காலமும், இப்பொழுது நடந்து வருகிறது நிகழ்காலமும் என்கின்ற 3 லோகத்தை பற்றியும் அறிவு உங்களுக்கு அந்த ஆன்மா தான்.
ஆன்மா தான் ஒரு சுழற்சி, ஒரு வட்டம் என்பது முழுமையானது. வெட்டாத சக்கரம் என்று காகபூசண்டர் சொல்கிறார் அல்லவா, அதுதான் அது. 360 டிகிரி ஒரு வட்டம். அந்த 360 டிகிரியும் பார்க்கக்கூடிய ஞான கண் உங்களுக்கு ஏற்படும். அந்த மணி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எவ்வாறு இப்பொழுது உங்களுடைய கண்மணியானது பிரகாசத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்தை காண்கின்றதோ, அதே போல உங்களுடைய விந்து ரசமணியாக மாறி அது அனைத்தையும் கண்டு கழிக்கக்கூடிய அனுபவத்தை தரும். அப்பொழுது அந்த சமயத்தில், அந்த சனத்திலிருந்து தான் ஆன்மீகமானது துளிர் விடுகின்றது. புரியுதுங்களா? ஆன்ம அறிவு வந்த பிறகு 360 டிகிரியும் உங்களுக்கு தென்பட்ட பிறகு தான் நீங்கள் சன்மார்க்க பாதையில் அடியெடுத்து வைக்கின்றீர்கள். ஆன்ம அனுபவமானது கிடைக்கப் பெறுகின்றன. ஆன்மீகமானது துளிர் விடுகின்றன. நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் வார்த்தை. துளிர் விடுகின்றன. நான் இப்போது ஆன்மீகவாதி. நான் கோவில் குளங்களுக்கு நற்பணிகள்லாம் செஞ்சுட்டு வரேன், அன்னதானம் பண்ணுறேன். இது எதுவுமே ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்துக்கான பயிற்சி அதெல்லாம். சரிங்களா? அப்பொழுது தான் அந்த ஆன்ம அறிவு பெற்ற பிறகுதான் ஆன்மீகமானது துளிர் விடுகின்றன. ஆம், நாம் சிறுமையில் வாழ்ந்து இருக்கின்றோம். இறைவனை விட்டு நாம் பிரிந்து வந்து இருக்கின்றோம். நாம் சேர வேண்டிய நம்மளுடைய இலக்கு ஒன்றே தான் இந்த உலகத்தில். அப்போது நமக்கு இந்த நம்மளோட மனைவின்னு சொன்னாலே, அப்பா அம்மா மனைவி கூட பிறந்தவன், இந்த உலகம், சொத்து சோகம், இது எதுவுமே இருக்காது. இது எதுவுமே நமக்குள்ள இருக்காது. ஒரே நோக்கம், இறைவன் இறைவன் இறைவன். அவனை சென்று சேர்வது மட்டுமே நமக்கு இலக்காக இருக்கும். வேறொரு இலக்கு எது என்பதே நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்பொழுதுதான் ஆன்மீகமானது துளிர் விடுகின்றன. அதுவரை கிடையாது. அந்த ஆன்ம அறிவு என்பது தான் இந்த காற்று மண்டலத்தை கடந்த இந்த வான் உலகம். இந்த வானத்தில் காணுகின்றோம் அல்லவா, இந்த மீன் நிலாக்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், அது எல்லாமே காற்று மண்டலம் தான். சரிங்களா? ஜோதிடம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதை பற்றியே விளக்கம் நிறைய இருக்கணும். பயிற்சியில் நம்ம 12 நாள் பயிற்சியில் அதை பற்றிலாம் கொடுத்துருப்போம் நம்ம. சரியா? அப்போது அந்த வானம் மாதிரி நம் மனம் விசாலமாக விரிந்து அனைத்தையும் காணக்கூடிய அறிவு ஆன்மாவிற்கு மட்டுமே இருக்கின்றன. ஆன்ம அறிவை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு இந்த துரியம், துரியாதீதம், சிவதுரியம் சொல்லக்கூடிய இந்த 16 நிலைகள் இருக்கு இல்லையா, அப்பொழுது தான் வாய்க்கும். இல்லைன்னா வாய்க்காது. சரிங்களா? இதுதான் அனுபவம். சரிங்களா? ஆன்மீக அறிவு எப்பொழுது துளிர் விடுகிறது? ஆன்ம அறிவை எப்பொழுது நாம் பெறுகின்றோமோ, நம்மளுடைய சுவாசம் முதுகு தண்டின் வழியாக எப்பொழுது பயணப்பட ஆரம்பிக்கின்றதோ, எப்பொழுது நம்மளுடைய ரசமாகிய விந்து பாதரசமாக மாறி பரிணாம வளர்ச்சி பெற்று மணியாக உருண்டு திரிந்து பிரகாசிக்கின்றதோ, அப்பொழுது மட்டுமே நமக்கு ஆன்ம அறிவானது புலப்படுகின்றன. அப்பொழுது இந்த உடலானது சுத்த தேகத்தை பெற்று சொர்ண தேகத்தை பெறுகின்ற அற்புதமான வாய்ப்பை பெறுகின்றன. இதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்ற கணக்கு கிடையாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். யாருக்கு அப்பேற்பட்ட திடகடமான மனம் இருக்கின்றதோ, நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. மனம்லாம் எப்படி இருக்கு? ஐயா, காலையில் 1/2 மணி நேரம் பண்ணுறேன் ஐயா, சாயந்தரம் 1/2 மணி நேரம் பண்ணுறேன் ஐயா, எனக்கு சுத்த தேகம் பெற்றுருமா அப்படின்னு கேட்குறவங்களாம் நீங்களே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி ஐயா, இப்பேற்பட்ட அற்புதமான இந்த வாய்ப்பினை இந்த பிறவிலேயே நான் அனுபவித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அதற்கான பயிற்சி எனக்கு எங்கு சரியாக கிடைக்கும்? யார் எமக்கு காட்டி கொடுப்பா? நான் சென்று வருகின்ற அனைத்து இடமும்
பொய்யும் கபடமாகவே இருக்கின்றன என்று எண்ணுபவர்களுக்கு இந்த பதிவு